ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செகண்ட் கிளாஸில் சில்க் த்ரெட் நெக்லஸ் அண்ட் பேங்கிள்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு சில்க் த்ரெட், அப்புறம் இது வந்து சில்க் த்ரெட் நெக்லஸ் செய்யக்கூடிய ஒயர். அது வந்து கோல்ட்லேயும் கிடைக்கும், சில்வர்லேயும் கிடைக்கும். அப்புறம் இது வந்து பீட்ஸ். இந்த பீட்ஸ் வந்து சின்னஸு, கொஞ்சம் மீடியம், பிக் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சைஸில் கிடைக்கும். இதில் வந்து உட்டன் கூட இருக்குது. எல்லா இதுலேயுமே உட்டன் கூட இருக்குது. உட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம கலர் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அது வந்து இதாகிடும். அப்புறம் டோனட், இது வந்து சின்ன சைஸ். இது வந்து நெக்லஸ் லாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு உள்ள நெக்லஸ் செய்யும்போது அதில் லாக்கெட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டோனட் இந்த இதுவும் அதே மாதிரி தான். அப்புறம் இந்த இதில் வந்து உட்டன் டோனட், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து பெரியவங்களுக்கு நெக்லஸ் செய்யும்போது அந்த இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. இதுவும் லாக்கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நம்ம இப்போது மெட்டலில் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி உள்ளதில் வந்து சில்க் த்ரெட் வச்சு டிசைன் செஞ்சு போட்டுக்கிறது மாதிரி இருக்கும். இதுவும் நெக்லஸோட லாக்கெட் தான். ஆக்சுவலி இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. வெரைட்டிஸும் நிறைய இருக்குது. என்கிட்ட இந்த 2 மாடல் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இது இப்போ வாங்கினது கூட கிடையாது. ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினதில் இந்த 2 மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. சரின்னு அதை உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன். அப்புறம் இம்பார்ட்டன்ட் வந்து கம்மு தேவைப்படும். அப்புறம் அதுக்கு வந்து த்ரெட் கட் பண்ணக்கூடிய சிசர் ஒன்று கட்டாயம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி ஆக்சுவலி இந்த ஐட்டம் வந்து நேற்றே நான் உங்களுக்கு காட்டியிருக்கணும். என்னன்னாக்கி நம்ம கம்மலில் வந்து அந்த ஐப்பின் வளைக்கக்கூடிய ஒரு இதான் இது வந்து கோல்டு கலர் பால். ஆக்சுவலி நார்மல் பால் நம்ம இது பண்ணோன்னாக்கி அதில் வந்து கருத்துடும். இது வந்து மெட்டல் பால். இது வந்து கருக்காது. இது வந்து நல்ல குவாலிட்டியானது. ஆக்சுவலி கொஞ்சம் ரேட்டும் இது அதிகம்தான். அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கருக்காமல் நல்லா கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னாக்கி இது என்னன்னாக்கி ஒரு லீஃப். ஆக்சுவலி இது வந்து மெட்டல் தான். இதுவும் நாசம் ஆகாது சீக்கிரம். இது வந்து நம்ம நெக்லஸில் இடையில அந்த த்ரெட் சுற்றுவோம்ல, அந்த பீட்ஸ்க்கு இடையில போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது இன்னொரு வெரைட்டி. இது கூட என்னைக்கு சின்னதாக ஒரு லீஃப் வந்து அதில் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி வரும். இதுவும் நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நெக்லஸ் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும். அதனால தான் இந்த இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறது. அடுத்த இது என்னென்னு பார்த்திங்கன்னாக்கி இந்த லீஃப் போட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச நெக்லஸ் இருந்துச்சு. நான் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறேன். ஆக்சுவலி எங்கே வச்சேன் என்னன்னு தெரியல. அது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி கோல்டு, இந்த பால் செயின்ஸு, அப்புறம் பேர்ல் செயின்ஸு எல்லாமே அது வந்து கலரில் கூட கிடைக்கும். அதாவது ஸ்டோன் செயின்ஸ் எல்லாமே வெரைட்டி கலரில் கிடைக்கும். அப்புறம் பால் செயின்ஸ்க்கு கூட கலர் ஒவ்வொரு கலர்லேயும் கிடைக்கும். இது வந்து ஜர்தோசி கூட நம்ம வந்து லாக்கெட்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். நெக்லஸ் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம வந்து நிறைய இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் இது பார்க்குறோம். பேங்கிள்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள், அது வந்து 1 கட், 2 கட், 4 கட், 6 கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து 2.2 சைஸ்லேருந்து 2.10 சைஸ் வரைக்கும் இருக்குது. அதில் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வாங்கிக்கலாம். இல்லை கஸ்டமர் எந்த சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்காக நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் சில்க் த்ரெட், அது வந்து நிறைய இதில் கிடைக்குது, நிறைய ப்ராண்டில் கிடைக்குது. அப்புறம் கம்மு, அப்புறம் சிசர், அப்புறம் பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய வெரைட்டி மாடல்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டார் மாடல்ஸ், ஹாட் மாடல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி மூனோட ஷேப், அப்புறம் டைமண்ட் ஷேப், அப்புறம் ஐ ஷேப், அப்புறம் திலகம் ஷேப் அப்படி சொல்லிட்டு பார்த்தா நிறைய ஷேப்ஸில் இருக்குது. நமக்கு எந்த ஷேப்பில் நம்ம வந்து இது பண்ணுறோமோ அந்த ஷேப் நம்ம வாங்கி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹோல்சேலில் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் இப்போ 10 கிராம் வந்து 30 ருபீஸ். அது ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்தளவு 30 ருபீஸ், 25, மேக்ஸிமம் 25-30 அந்த ருபீஸில் தான் கிடைக்கிது. அதுக்கு கம்மியாக கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஏதோ கொஞ்சம் வாங்கி அப்படி இது பண்ணிக்கலாம். நிறைய வாங்கி வச்சு செஞ்சு இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸ்டார்டிங்கில். சரியா? அதனால் பல்காக வாங்கிடுவோம் அப்படின்லாம் வாங்காதீங்க. என்னைக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிக்கிட்டு அது மூவ் ஆகிறத பொறுத்து அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். பார்த்திங்களா, ஸ்டோன்ஸ் வந்து என்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் வெரைட்டிஸ் நான் காட்டுறேன். ஆக்சுவலி என்கிட்டயுமே நிறைய ஸ்டோன்ஸ் இல்லை. நான் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சரி செஞ்சு இது பண்ணலாமே அப்படின்ட்டு, அதுவும் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பேர் கேட்டதுனால செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். எதுக்கு சும்மா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜர்தோசியில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பேங்கிளில் வந்து லீஃப் மாதிரி போட்டு இது பண்ணுறதுக்கு, ஃப்ளவர் வர்றதுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜிம்கு செயின்ஸு அந்த மாதிரி உள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னாக்கி ஸ்டோனோட ஃப்ரேம் சொல்லிட்டு இருக்கும். ஆக்சுவலி என்ன, ஸ்டோன் வந்து நார்மல் ஸ்டோன் கிடையாது. அது வந்து அந்த பார்த்திங்கன்னா தெரியும், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோனாக இருக்கும். அந்த ஸ்டோனை வந்து இது பண்ணுற அட்டாச் கம் போட்டு ஒட்டும்போது அது வந்து நிற்கிறதுக்காக அது வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் பால் கூட டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து திலகம் ஷேப்லேயே ஆஃப் பால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு சில கலர்ஸ்க்கு வந்து பால் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து 2mm பீட்ஸு. அப்புறம் இது வந்து சுகர் பீட்ஸ் 2mm பீட்ஸ். இந்த மாதிரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சில திங்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, 2mm பீட்ஸ், ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ரெடி பண்ண பேங்கிள்ஸ். இதில் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய மாடல்ஸில் வந்து நான் போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக போடுறேன்.